வெல்கம் டு எம்கே vlogs. ஒரு கான்செப்ட் வீடியோ எடுக்கிறோம். எப்படிங்க என்னன்னு வச்சுக்கோங்க. அதோ அங்க தெரியுது ஒரு பெரிய கப்பல். தெரியுது. ஒரு வெள்ளை சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு ராக்கி பாய் மாதிரி விக்கிறபடி அப்படியே என்ன பண்றாங்க, ஒரு குண்டு என் மேல வந்து படுது. குண்டு பட்டவனே தெரிச்சுக்கிட்டு விழுகுறோம். அப்படியே கையில ஒரு சரக்கு பாட்டிலோட அப்படியே உள்ள போறேன். கேஜிஎஃப் ரீக்ரியேட் பண்றாராமா. கேட்டீங்களா? ஏன் நான் பண்ணக்கூடாதா? வெள்ளை கலர் கோட்டு, என்னது ராக்கி பாய். ராக்கி பாயோட தாடி. அதே மாதிரி பாட்டில் குடிச்சிட்டு அவர் கப்பல்ல இருந்து விழுவாரு. இவருக்கு பாம்பு வந்து விழுகணுமாமா. முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் இல்ல மச்சான், அவருக்கும் கப்பல் வந்து விழுவும். பாம்பு வந்து விழுவும். அது வந்து கப்பல் மேல விழுகும், தரையில விழுகாது. அங்கேயும் விழுவணும். தம்பி, அவர் விழுந்தா காப்பாத்துறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நீ விழுந்தா காப்பாத்துறதுக்கு நான் கூட வரமாட்டேன். ஏன்னா நீச்சல் தெரியாது. அதையும் பாத்துக்க. இல்ல மச்சான், அதுல வந்து சும்மா கிராபிக்ஸ்ல தான் குண்டு போட்டாங்க. இங்க நம்ம குண்டு பண்ண என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்ல, நம்ம தலைமை கிங்டம் இருக்கான்ல. எது நாகார்ஜுனாவா? எது பாலமுரளியா? ஏய், அவன்கிட்ட வறண்டி எழுத்துன்னு வச்சுக்கோ. ஒன்னே ஒண்ணு போட்டானா முடிஞ்சு போச்சு. வறண்டி எழுக்கிறதுக்கு அது இங்க பேருக்கு சும்மா பக்கத்துல இருக்கேனே. சைனா ஆப்பிரிக்காலாம் கிடையாது. விட்டா ஸ்ட்ரெயிட்டா நார்த் கொரியா தான். ரொம்ப நாள் ஆசைடா. எது அவ்வளவு பெரிய ஜாமான் வச்சுட்டு என்ன பண்றான்? லாட்டு காட்ட ஆள் இல்ல. நம்ம போய் பொருளி காமிச்சோன்னு வச்சுக்குவேன், புஷ்க்கு டம்முன்னு போட்டு விடுவான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். அவன் ஊர் அடிச்சு உடல போடதாங்க பாப்பான். இவன் இந்தியாவே அடிச்சு உடல போட பாக்குறாங்க. என்ன ப்ரோ உக்காண்டீங்க? கதையை கண்டினியூ பண்ணுங்க, கேப்போம். கடலை ரசிக்கணும் காலங்காத்தால. நீங்களே ரசிங்க, உங்களுக்கு நான் வீடியோ போட்டு விடுறேன். ஏன் அங்கிட்டு உட்காந்தா? ஒரு இடத்துல உட்கார விட மாட்டாங்க, ஏதோ கேமரா ஷூட் பண்ற மாதிரி. ஒரே வெட்ட வழியா இருக்கு. நான் வந்து கேட்கணும் இருந்தேன். என்னன்னு? நம்ம இத்தனை நாள் அங்க ரோடு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு இருந்தோம்ல. ஆமா. அங்க ரோடு தரையெல்லாம் எவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. ஆமா. இது ஏன்டா இவ்வளவு கலிஜியா கிடக்குது? அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு தனியா சம்பளம் கொடுத்து ஆள் வச்சிருக்காங்க. இது கடல் பொது சொத்து தானே. இது இந்தியாவுக்கு தான் சொந்தமே தவிர கேரளாக்கு தான் சொந்தம்னு எந்த ஒரு கான்செப்டும் கிடையாதுல்ல. இது பொது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சுத்தி யாரோன்னு ஆக்கிரமிச்சுக்கலாம். நீ இந்த இடத்துல இடமே வாங்கி போடலாம். அதுவும் இங்க பாரு, இந்த மண் இருக்கு பாரு, இந்த மண் இருக்க இடம் வரைக்கும் தான். அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. மண்ணை தாண்டிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதெல்லாம் விக்கிறதுக்கு. அப்பனா ஏன்னா இது எவன் பேர்லயும் பட்டா கிடையாது. கடல் யார் பேர்லயும் பட்டா கிடையாது, இந்த இடம் யார் பேர்லயும் பட்டா கிடையாது. கடல்ல கூட நீ போய் வாங்கி போட்டுக்கலாம். இங்க ஊரு கட்டுறது பிரச்சனை இல்ல, ஒரு புயல் வந்துச்சுன்னா புடிச்சு. அது நைட் எல்லாம் நினைச்சு பாரு. சுப்பாவே ஆளா இது வரைக்கும் வந்து அடிக்கண்டா. பாத்தீங்கன்னா 2009 கேரளால ஒரு சுனாமி வந்துச்சு. ஏய், வாய முன் ஏந்து போட, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. அதுக்கப்புறம் 2012 ஒரு சுனாமி வந்துச்சு. அதுவும் கொச்சின்ல. இப்ப நம்ம உட்காந்துருக்க இடத்துலதான். நினைச்சு பாரு, ஒரு தடவை கோழிக்கோட்ல வந்துச்சு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஏன் இந்த கடலுக்கு நம்ம மேல அவ்வளவு காண்டு? அது போக்கு அது ஒண்ணு பண்ணி விட்டு போகுது. ஏன் சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? மச்சான், எனக்கு தண்ணியில கண்டம் மச்சான். எனக்கு மலையில கண்டம் மச்சான். எனக்கு இந்த தண்ணியில கண்டம் இல்ல. உனக்கு எந்த தண்ணியில கண்டம் எனக்கு தெரியும். கடலை பார்க்க ஆசையா குளிக்குது போல இருக்கு. ஆனா குளிச்சா தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. போ கடலுக்குள்ள படுத்துக்கு. போடா ராஜா, போடா.
படுத்துங்க போ, படுத்துக்கலாமா? படுத்துன்னு வச்சுக்கேன், ஒண்ணு அந்த கரையில ஒதுங்குவேன், இல்லைன்னா அங்க அந்த கரையில உறங்குவேன். நீ பெசாரி என்ன பண்ற, போய் நம்ம கன்னியாகுமரியில ஒதுங்கி. நாங்க போட்டோகிராஃபரே போட்டோ எடுக்கிறவங்க. போந்தோனைக்கு நான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும் இப்போ அவர் எடுப்பாரு, நல்லா இருக்கும். அவர் பேசினா எல்லாருக்குமே சிரிப்பு வரும், எனக்கு மட்டும் கொஞ்சம் கோவம் வரும். அவரை பத்தி ஒன்று தெரியாது, அவர் மைண்ட் செட்டே ஒன்று புரிஞ்சுக்க முடியாது. இது அவரோட வாய்ஸ், ஆனா கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னு அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாரு. அப்படி இல்ல இதாங்க பியூர் வாய்ஸ். அலங்கத்தலே எழுப்பிட்டு வந்து என்னத்தை பாருங்க, இது மச்சான் தண்ணிங்கிறான். டைமிங்ல ஒண்ணு வந்துச்சு, அதுல வந்து வேணான்னு விட்டுட்டோம். இந்த தண்ணியை கட்டுறது தான் மெனக்கட்டி எழுத்துட்டு வந்தியா, நான் கேட்பேன். அவனுக்கு என்னடா நண்பனா பிறந்தையில நண்பனா இருக்கையில அதுவே நீ பண்ண பெரிய பாவம். எங்களுக்கு இந்த கடல்ல எல்லாமே புரிஞ்சிச்சுங்க, ஒன்னே ஒன்ன தவிர. உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்க. என்ன 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 இளவியா இது? உண்மையிலே எங்களுக்கு இது புரியல. ஒரு காலு, ஒரு கை, தலைகீழா நிக்குது, என்ன ஒரு நாய். நாய் ஏன்டா ஊர்கடை போக மூந்து பாக்குது? அதுல ஒரு மீன் வேற தலைகீழா வருது. அது என்ன மீன் பாரு, ஆட்டோ பஸ் மாதிரி கிடக்குறேன். 3 கால் இருக்கு. 3 கால் இருக்குங்க. உண்மையிலே எங்க பாருங்களே. ஏய், கப்பல் எங்க இருந்து வந்துச்சு தெரியலடா, பக்கத்துல வந்துருக்கும் மச்சான். அப்பனா எங்க அங்க பாருங்க, கப்பல் இல்லைங்க, ஏதோ பெருசா அவ்வளவு பிடிச்சிருக்கேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இது. அது மூவ் ஆகிறத பார்த்தா ஒரு நெத்த மூவ் ஆகும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் சுத்தி இங்கதான் வந்து விடுனா, இந்த கப்பலை நான் பார்க்கவே இல்லையடா. சும்மா ஒரு போட்டோ எடுக்கலாம்னு திரும்பணும், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கப்பலை எங்கிட்டு இருந்துக்க. ஏய், இவ்வளவு நேரம் அங்கதான் உட்காந்துருந்தேன், அழகா அங்க உட்காந்து கப்பல் இன்னும் பக்கத்துல பார்த்துருக்கான். ஆறு மச்சான், மேல என்னமோ சுத்திட்டு வேற இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதான்னு நினைக்கிறேன். மேல என்னமோ சுத்துது. அது தெரியல, டவர் கிடைக்குது. கப்பல் என்ன டவர் கிடைக்குமா? அது கப்பலுக்குள்ள ஏறி உட்காந்தாதான் தெரியும். அச்சா, இந்த கப்பலை கொண்டு வந்து விவாதம் பண்ணி சொல்லு, போட்டோ கரெக்டா எடுக்க முடியல. எங்க தாத்தா பா எங்க கொண்டாந்து பாடிருக்கான் பாருங்க. சாண்ட ரூம்ல தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பிட்டு வந்து மலையில மாட்டி விட்டாரு. மழை வரும்னு நான் கனவா கண்டேன். லைட்டா இப்ப தூத்த மட்டும் தான் இருந்துச்சு, இப்ப சட சடன்னு அடிக்குது. வீடியோ முடிச்சுட்டு போகும்போது மழை பிடிச்சிக்கிச்சு. மழை பிடிச்சி எங்க என் பிளாக் பால் வேற மழையில நினையுதுங்க. ஆமா, அந்த வண்டி இன்னைக்காக கழுவுடா. ஏய், என் வண்டி எப்பவுமே கழுவ வேண்டாம். நீ தொடச்சு விட நான் பார்த்தது கிடையாது, கழுவுறாராம். போய் சொல்றாங்க, என் பிளாக் பாலை வந்து கழுவிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வர்றேன். யாருங்க இவங்க? பெட்ரோல் டேங்க் கிட்ட தண்ணி போதான் வண்டியை ஓரம் நிப்பாட்டுறாராம். எந்த ஒரு ஜந்துன்னு தெரியல. வண்டிக்குள்ள எப்படி பெட்ரோல் போவோம்? பெட்ரோல் டேங்குள்ள எப்படி தண்ணி போவோம்? போய் பார்த்துட்டு வரான் பாருங்க. அதான் என்னதான் பண்றது? மழை ஓவரா பிடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. மாட்டிட்டு முழிச்சிட்டு நிக்கிறோம். அப்பயே சொன்னேன், ஒரு கார் ஒண்ணு வாங்கிட்டு வரலான்னு. காரா இருந்தா அது சல்லு புல்லுன்னு போயிருக்கலாம். இப்ப போயிட்டு வேலைக்கு வேற கிளம்பணும், அது வேற பெரிய டென்ஷன் வேற. எப்ப நிக்கும்னு எங்களுக்கே தெரியல. பரவாயில்ல, நினைச்சுனா பரவாயில்ல, ஒரே அழுத்து தான், நேரா ரூமு தான். வேணா இன்னைக்கு என்ன ஒரு நிகழ்ச்சினா, இன்னைக்கு நைட் நான் ஊருக்கு கிளம்புறேன். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.